Hey friends, welcome to our channel Swati Jay Lifestyle. இன்னைக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி சேவிங் டிப்ஸாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் பண்ணுற ஒரு சின்ன விஷயங்கள் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இன்னைக்கான கோல்டு ரேட்டை பார்த்துடலாம். கோல்டோட ரேட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஹை ஆகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் பார்க்கலாம், நம்மளோட சேவிங்ஸால் மட்டுமே நம்மளால் ஈஸியாக இந்த தங்கத்தை சேமிக்க முடியும். நீங்கள் எப்படியெல்லாம் சேமிக்கணும் அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 2025. 1 கிராம் 18 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 7650 ரூபா. இதுவே 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 9285 rupees. இதுவே 24 கேரட் பார்த்தீங்கன்னா 10129 ரூபா. இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. சில்வரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 128 ரூபா பர் கிராம் இன்னைக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸாக ரெக்கரிங் டெபாசிட். எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி ரெக்கரிங் டெபாசிட் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா 500 ரூபா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1500 ரூபா, இன்னொன்று 1000 ரூபா. ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு புக்கு அதுக்கு தான். நம்ம எப்போவுமே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எப்போவுமே கட்ட முடியாது இல்லையா, அதுக்கு தான் இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் நிறைய ஆப்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நான் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி போட்டுக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஆப் பார்த்தீங்கன்னா IPBB மொபைல் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கனாலே போதும். நமக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் தேவை. இப்போ கம்பல்சரி நிறைய பேருக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் நம்ம போயிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எம்பின் நம்ம செட் பண்ணிக்கிற எம்பின் தான். இதை நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனவுடனே இது என்னோட நேம் கொடுத்துருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இந்த மினி ஸ்டேட்மெண்ட் டச் பண்ணோம்னா இந்த ஐ மாதிரி இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்துக்கலாம். மினி ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கிறதுக்காக. இப்போ நான் ரெக்கரிங் டெபாசிட் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ரெக்கரிங் டெபாசிட்க்கு நம்ம எப்படி போகலாம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும். அப்படி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் ஜிபேலேருந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிக்கலாம். இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மை ப்ரொஃபைல் டச் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேனர் கோடு மாதிரி காட்டும். அந்த ஸ்கேனர் கோடை நீங்கள் ஜிபேலேருந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்பிச்சிக்கலாம். ஒரு வாட்டி 2000 ரூபாய்க்கு மேலே நம்ம காசை இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் தான் அனுப்ப முடியும். எக்ஸாக்டாக ஒரு 2000 தான் நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும் ஜிபேலேருந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ரூபாய் தான் அனுப்பிக்க முடியும். இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. நான் இப்படி தான் ப்ரொஃபைலில் போயிட்டு என்னோட QR ஸ்கேனர் இருக்கு இல்லையா, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு ஜிபேயில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி நான் சென்ட் பண்ணிக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட் எப்போ பண்ணுறோம் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம். இதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போல்லாம் எங்களோட அதர் பேங்க்ஸையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மோர்ன்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், எதுலெல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸ்வைப் இன் பண்ணிக்கணுமா, ஸ்வைப் அவுட் பண்ணிக்கணுமா அப்படின்ட்டு நிறைய வந்துட்டுருக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கரண்ட் பில்லு கட்டணுமோ அதெல்லாம் கூடமே இதில் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரீசார்ஜ் பண்ணுறது, பில் பேமெண்ட் பண்ணுறது எல்லாமே இங்கே நிறைய பண்ணியிருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு. நான் ஒன்ஸாக ரெக்கரிங் டெபாசிட்க்கு பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் கட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாராச்சும் பே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இனிமேல் இந்த இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. IPBBன்னு இருக்கும் பாருங்கள். IPBB மொபைல் ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட இந்த ரெக்கரிங் டெபாசிட் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணி நம்ம ஆன்லைனில் பே பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இயர்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் இத்தனை நாள் கட்டினதை ஸ்டேட்மெண்ட் காமிச்சிங்கன்னா அவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க புக்கில். அடுத்த சேவிங்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத்தி ஸ்வர்ண மஹாலில் பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் கண்டிப்பாக ஒரு 4 கிராம் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட எய்மாக இருக்குது. இப்போதைக்கு இன்னும் 4 கிராம் நம்ம சேர்க்கல. ஆனால் என்னோட எய்ம் ஒரு 4 கிராம் ஆச்சு நம்ம சேர்த்துடணும் அப்படின்னு. அடுத்த மாதம் தான் என்னோட மெச்சூரிட்டி டேட்டு. அதுக்குள்ளே ஒரு 4 கிராம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கணும் அப்படின்றது தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இயர்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணோன்றது ஒரு மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி நான் இப்போதைக்கு இந்த 1 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் நம்மளோட செகண்ட் சேவிங்ஸு. நீங்களும் யாராச்சும் கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி டிஜி கோல்டை யூஸ் பண்ணி நம்ம கோல்டு காயினுக்கு அதிகமாக வேஸ்டேஜ் விழும்
விழாது இல்லையா? அதனால நம்ம கோல்டு காயின்ஸை வந்து இந்த மாதிரி விஷயம் டிஜி கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நகை வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வேஸ்டேஜ் அப்படின்றது அதிகமாக வரும். அப்போ நம்ம ஸ்கீம் போயிட்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு டிஜி கோல்டை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்ததான் நான் கட்டிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏலச்சீட்டு. ஏலச்சீட்டு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் சீட்டு. இது வந்து எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கேன். எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2026 நமக்கு முடியுது. 20 மாதம் சீட்டு இது. என்னோட பையனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஃபீஸ்க்காக இந்த சேவிங்ஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டு சிட் ஸ்கீம். கோல்டு சிட் ஸ்கீம் இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல. எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஆகஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஆடிப்பெருக்கு வருது, திங்கக்கிழமையாக வருது. ஆகஸ்ட் 2025 இப்போ அடுத்த மாதம் ஆகஸ்ட் 2025 இல்லையா? அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஆடிப்பெருக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3 ஈஸியாக நம்ம கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமில் ஆஃபரும் இருக்கும், நமக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். அப்போ நான் அடுத்த மாதம் போய் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு ஜூலை 2026 வந்து நான் வந்து ஆடிப்பெருக்குக்கு போயிட்டு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து ஆடிப்பெருக்கு அடுத்த வருஷம் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் போயிட்டு ஸ்கீமாக போட்டுருங்க, கோல்டு சிட் ஸ்கீமை. நான் இப்போ வந்து ஸ்ரீகுமரன்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆகஸ்ட் போட்டால் தான் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரையும் 11 மாதம். ஜூலை ஒரு மாதம் விட்டுட்டு ஆகஸ்ட்டில் தான் போய் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து ஒரு கடையிலையும் வேறு மாதிரி இருக்கும். 11 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் போய் அடுத்த மாதம் எடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் 28 அடுத்த வருஷம் 2026 வரலட்சுமி விரதம் வருது. அந்த வரலட்சுமி விரதத்துக்கு யாராச்சும் ஆடி மாதம் போய் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு ஸ்கீம் க்ளோஸ் பண்ணணும், நமக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து வேஸ்டேஜ்லாம் பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த மாதம் ஆகஸ்ட் போய் போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷம் ஆடி மாதம் நீங்கள் போயிட்டு கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக பிளான் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்கிறேன், நீங்கள் ஜூலை மந்த் இந்த மந்த்தை விட்டுட்டு அடுத்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கோல்டு ஸ்கீம். அடுத்த வருஷம் நமக்கு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஆடி மாதம் நமக்கு ஆஃபர்ஸும் போடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ணணும், அடுத்த வருஷம் நான் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளி 2026 நவம்பர் 8 வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்போது நம்ம டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அக்டோபரில் கம்ப்ளீட் ஆகும். நவம்பரில் போயிட்டு தீபாவளி அன்னைக்கு நமக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஆஃபர்ஸும் நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் டிசம்பர் 2025 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்டோபர் 2026 முடிப்பீங்க. தீபாவளிக்கு நவம்பர் மாதம் போயிட்டு நகை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதனால் கோல்டு சிட் ஸ்கீம் போடுறவங்க அடுத்த வருஷம் ஆடி மாதம் எடுக்க போகிறீங்களா இல்லை தீபாவளி எடுக்க போகிறீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆடி மாதம் தான் நான் எடுக்க போகிறேன், ஆடி பெருக்குக்கும் வரலட்சுமி விரதத்துக்கும் நினச்சிங்கன்னா அடுத்த மாதமே போயிட்டு நீங்கள் ஸ்கீம் போட்டுருங்க. அடுத்த வருஷம் ஆடி மாதத்துக்குள்ளே எடுத்துடலாம். இப்போ நீங்கள் தீபாவளிக்கு தான் எடுக்கிற பிளானில் இருக்கீங்க, அடுத்த வருஷம் தீபாவளிக்குன்னா டிசம்பர் மாதம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் தீபாவளிக்கு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். நான் வந்து ஆடி மாதம் எடுக்கணுன்ற பிளானில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் தான் போய் போட போகிறேன் ஸ்கீமை. என் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸியாக வந்து அடுத்த வருஷம் ஆடி மாதம் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, எவ்வளோ போட போகிறீங்கன்றதையும் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நான் ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், உங்ககிட்ட சொல்லாமலே பண்ணிட்டேன். டெய்லி பார்த்தீங்கன்னா 50 ரூபா வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் உண்டியல்ல. என்னோட பையனோட பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா 24 ஜூலை. அதனால் அந்த நாளில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு நினைப்பேன் இல்லையா எப்போவுமே. இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா குரு புஷ்ய யோகம் அப்படின்னு வருது. அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து அந்த நாளில் அட்லீஸ்ட் ஒரு காயினாவோ இல்லை ரிங்கு வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் ஒரு 50 ரூபா மட்டும் டெய்லி சேமிச்சிட்ருக்கேன். என்னோட சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸாக பண்ணிட்டு இருங்க. நான் வந்து என்னோட குழந்தையோட பிறந்தநாள் அன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்றதுக்காகவே சேமிச்சிட்டு இருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோல்டு சேல்ஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன், அவங்களுக்காக நான் விசாரிக்கும் போது எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எமர்ஜென்சிக்காக நீங்கள் ஒரு கோல்டை வச்சுட்டீங்க, அதை சேல்ஸ் பண்ணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இல்லை ஒரு லேண்ட் வாங்க போகிறேன் அதுக்காக நான் கோல்டை சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா சேடு கடையில் போய் விற்கிறதா இருந்தால் 1 கிராம் 500 ரூபாய் வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கிறாங்க. இதுவே நீங்கள் அந்த நகையெல்லாம் பேங்க்கில் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய் பேங்க்கில் கமிஷன் எடுத்துக்கிட்டு மிச்ச காசை உங்களுக்கு தராங்க. கோல்டு ஷாப்பில் நீங்கள் போயிட்டு நகையை விற்கிறீங்க அப்படின்னா அந்த நகையை உருக்கி அதுலேருந்து ஒரு 3% வந்து கம்மி பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்கள் நகையை வந்து எடுத்துக்கிறாங்களாம். இப்போ கிராம் வந்து ஒரு 30 கிராம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னா அதை உருக்கும் போது நமக்கு எவ்வளோ கம்மி ஆகுதோ அதை பார்த்து தான் உங்களுக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து 22 கேரட்டா 20 கேரட்டா 18 கேரட்டான்னு செக் பண்ணி மட்டுமே தான் உங்களுக்கு
அமௌண்ட் அப்படின்றது கொடுக்குறாங்களே. நீங்கள் அதுக்கு பதிலாக என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் கோல்டு ஆர் கோல்டெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சக்கப்புறம் கோல்டு வந்து எங்கே சேல்ஸ் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக லாபம் கிடைச்சிது அப்படின்றத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சில்வர் காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பூஜை பொருட்கள் வாங்குறதுக்கு மோஸ்ட்டாக சில்வர் காயின்ஸாக நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் அப்படின்றது நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். சில்வர் காயின்ஸ் எதுக்காக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டு பூஜை பொருட்கள், குத்து விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, கலசம், இந்த மாதிரி அகல் விளக்கு, இது எல்லாம் நீங்கள் வந்து வெளியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியில் வாங்கி உங்கள் பூஜை ரூமுக்கு அலங்கரிச்சுக்கலாம். வெள்ளி பிளேட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சேல்ஸ் பண்ணுறதுக்கு வெள்ளி வந்து வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்றதுக்காக, பூஜை பொருட்களுக்கு வாங்குறதுக்கு, வீட்டுக்கு தேவையானதுக்கு வாங்கிறதுக்காக சில்வர் வந்து சேமிச்சுக்கோங்க. சேல்ஸ் பண்ணுறதுக்கு சில்வரை சேமிக்காதீங்க. போட்டிருக்க ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதை பற்றி சொல்லிடுறேன். ஃபேமிலி ஹெல்த் இன்சூரன்ஸ் இது வந்து நான் வந்து ஒரு 3 months ஒன்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 4170 ரூபாய் அப்படின்ற மாதிரி பே பண்ணுவோம். ஒரு 10 லட்ச ரூபாய் கவரேஜ். இது ஒரு 1 yearல நான் ஒரு 4 months பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 12 மாதத்தில் 4 வாட்டி வந்து இதை கட்டுற மாதிரி இருக்கும். 4 times நான் பே பண்ணணும். இது வந்து ஹஸ்பண்டுக்கு, ஒய்ஃபுக்கு, அப்புறம் பேபிக்கு, எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என்னோட பையனுக்கு 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இது ஒரு 2 வருஷம் நீங்கள் வந்து கட்டிட்டு இருக்கீங்க, ஏதோ உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பெனிஃபிட்டு. 2 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணலை, வெறும் கட்டிட்டு மட்டும்தான் இருக்கீங்க இன்சூரன்ஸ் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10 lakhs அப்படின்றது 15 lakhs மாறும், வருடங்கள் மாறும். அதுக்கப்புறம் 20 lakhs மாறும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நீங்கள் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்காகவோ, உங்கள் குழந்தைங்களுக்காகவோ, ஹஸ்பண்ட்காகவோ உங்கள் ஸ்கீம் உங்கள் பேர் மேலே போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். 10 லட்ச ரூபாய் அப்படின்றது 15 லட்ச ரூபாய் கவரேஜாக மாறும், 20 லட்ச ரூபாய் கவரேஜாக மாறும். அமௌண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். இந்த மாதிரி நம்ம எதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்மளால் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னா கூட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ஹெல்த் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியமாக இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் போட்டிருக்கோம். இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி 2 years கம்ப்ளீட்டாக முடியணும். அதுக்கப்புறம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து 9th one பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சேவிங்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்றது. அதனால் ஒரு சில அமௌண்ட்டாச்சும் நம்ம சேவ் பண்ணால் தான் ஒரு அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணாமல் நம்ம எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட், உங்களோட அக்கௌண்ட்டோ உங்கள் ஹஸ்பண்டோட அக்கௌண்ட்டோ எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் வந்து வீட்டோட செலவு வரவு அதெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை அந்த அக்கௌண்ட்டுக்கு அமுச்சிட்டு இதுதான் நமக்கு வந்த வருமானம், அந்த வந்த வருமானத்துலேருந்து செலவும் சேவிங்ஸும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு இருக்கிற அமௌண்ட்டை மறந்துடுங்க. என்ன அமௌண்ட் வந்ததோ அதை மறந்துட்டு இந்த அமௌண்ட் தான் நமக்கு இருக்குது, அந்த அமௌண்ட்டு சேவிங்ஸுக்கு போயிடுச்சு, அதை மறந்துடணும். ஏன்னா நம்மளோட எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம ஏதாச்சும் வீடு வாங்க போகிறோம், சேல்ஸ் பண்ணுறாங்க, டக்குன்னு வீடு வாங்க போகிறோம், லேண்டு வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் அதுக்காகவே தனியாக சேமித்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். டிஃபன் பாக்ஸ் சேவிங்ஸை எங்கள் வீட்டில் எல்லோரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து சேமிச்சிட்ருக்கேன். பேக்கில் சின்ன சின்னதாக எப்போல்லாம் எனக்கு அமௌண்ட்டு கிடைக்கிதோ அதை வந்து எடுத்து வச்சு ஒரு 500 rupees நோட்டாக மாற்றி பேக் உள்ள நான் சேமிச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு இந்த பேக் சேவிங்ஸ் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய பேகு. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரமாக பேக் உள்ள தொட மாட்டாங்க. இந்த பேக்கில் வந்து நான் சேமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி 2 ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து எடுத்து வச்சிட்ருப்பேன். இன்னும் யாருக்கும் தெரியாது. இங்கே கொஞ்சம் அமௌண்ட், இந்த சைடு கொஞ்சம் அமௌண்ட்டு, இந்த சைடு கொஞ்சம் அமௌண்ட், இந்த 2 அமௌண்ட்டை வந்து நான் பிரித்து சேமிச்சிட்ருக்கேன். இதை தான் பேக் சேவிங்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். 10ஆவதாக பார்த்தீங்கன்னா என் பையனுக்காக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பர்த்டே ஷாப்பிங் பண்ணியாச்சு. அதுக்குன்னு ஒரு சில அமௌண்ட் வந்து செலவாயிடுச்சு. உங்களுக்கு என் சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வருஷம் என் பையனோட பர்த்டேக்கு கண்டிப்பாக ஒரு 5-6 செட் எடுப்பேன். அந்த 5-6 செட்லேருந்து அந்த வருஷம் முழுக்க நாங்கள் போடுற மாதிரி பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி. போன வாட்டி மேக்ஸில் எடுத்தேன், இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஈஸி பை கொளத்தூரில் எடுத்திருக்கேன். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்திருந்தேன், ஒரு செட்டாக எடுத்திருந்தேன். இந்த செட்டு ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த செட்டு ஒரு ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பனியனு, 2 கட் பனியன், இந்த மாதிரி வந்து இந்த மாட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து எடுத்தது இந்த 4 செட்டு. அங்கே வந்து மேலேயே வந்து செல்ஃபில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பனியன்ஸு. அது பார்த்திங்கன்னா நான் பனியன் மட்டும் எடுத்திருந்தேன். 1 2 3 3 பனியன் எடுத்திருந்தேன்.
ஷர்ட்டு கொஞ்சம் நசுங்கிடுச்சு. ஷர்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட் வந்து இந்த ஷர்ட் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஃபேண்ட்டு ஜீனு. ஈஸி பையில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்து அங்கே மாட்டி இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே வந்து ஒரு 1 இயர் வந்து கம்மியாக போனால் தான் கரெக்டாக இருக்குது. 3 to 4 இயர்ஸ் நான் எடுக்கும்போது ரொம்ப லூஸாக தொலன்னு இருந்த மாதிரி இருந்தது போட்டு பார்க்கும்போது. அதனால 2 to 3 மட்டும்தான் அவரோட சைஸுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் 2 to 3 இயர்ஸாக சூஸ் பண்ணிட்டேன். 3 to 4 தான் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டிருந்தேன். ஆனால் ரொம்ப தொலன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் ஃபிட்டாக கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் இதை சூஸ் பண்ணிக்கிட்டேன். கோல்டு ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே சேவ் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.